தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது Oppo Reno A அப்படின்ற ஸ்மார்ட் போனை Oppo தரப்புல இருந்து ஜப்பான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாக்கு எப்ப வரும், இந்திய விலை என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. சோ முழுமையா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் தான். சோ இப்பவே லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய நோட்டிபிகேஷன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி நம்ம எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பலாம் வீடியோவை சந்தோஷமா கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்க வரையில AMOLED டிஸ்ப்ளே 19.5:9 aspect ரேஷியோல நமக்கு கிடைக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. கேமரான்னு பொறுத்த அளவுக்கு டியூயல் ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. 25 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. டியூயல் ரியர் கேமரா அப்படின்னு பொறுத்த அளவுக்கு நமக்கு 16+2 MP கொடுத்திருக்காங்க. அந்த 2 MP பாத்தீங்கன்னா டெப்த் சென்சார் கேமரா வித் LED ஃபிளாஷ் ஓட நமக்கு கிடைக்குது. HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டு கேமராலயுமே நமக்கு 180p ல 30 frames per second வரை நமக்கு வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்து மொபைலுடைய அவுட்டர் ஏரியா அப்படின்னு பொறுத்த அளவுக்கு டூயல் சிம் போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் இந்த மொபைல்ல நமக்கு கிடைக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு 169.5 கிராம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. SD கார்டுன்னு பொறுத்த அளவுக்கு 256GB நம்ம அடிஷனலா போட்டுக்க முடியும். பட் இதுக்கு தனியா ஸ்லாட் கொடுக்கல. அந்த டூயல் நானோ சிம் ஸ்லாட்ல தான் நம்ம ஒரு SD கார்டு போட்டுக்க முடியும். சென்சார்னு பொறுத்த அளவுக்கு நமக்கு அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. கைரோ சென்சார் இருக்கு, காம்பஸ் சென்சார் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டர் சென்சார் கொடுத்திருக்காங்க. OS பொறுத்த அளவுக்கு Android 9 மேல கலர் OS 6ல நமக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் Snapdragon 710 சிப்செட்ல நமக்கு Adreno 616 GPU ல ஒர்க் ஆகுது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் RAM அப்படின்னு பொறுத்த அளவுக்கு நமக்கு 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்திருக்காங்க. மேபி இந்தியாக்கு வர்றப்போ வேற எந்த வேரியன்ட்ல வேணாலும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மொபைலுடைய கலர் அப்படின்னு பார்க்க வரையில நமக்கு ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு. ஜப்பான்ல லான்ச் பண்ணிருக்க இந்த மொபைலுடைய இந்தியா பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 23,700 ரூபாய். கூடிய விரைவில் இந்த மொபைல் இந்தியாவுக்கு வேகமா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்பதான் நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் பத்தின நம்ம ஸ்பெசிபிகேஷன் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி ரெகுலரா கொடுக்கலாமா, ரெகுலரா கொடுத்தா உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா அப்படின்றத நம்ம Techrevolve சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. சோ இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி நம்மளுடைய நோட்டிபிகேஷன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கற்போம் கற்பிப்போம்.